இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அன்பை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எதற்காக? பல நேரங்களிலே எங்களை போன்ற என்னை போன்ற அந்த அருள் பணியாளர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய இந்த அன்பு, அக்கறை, காட்டக்கூடிய பாசம், நேசம், அந்த சிரிப்பு, எப்படி இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி, அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய அழகான பாச வேள்வி, இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பணி வாழ்விலே எங்களுக்கு வருகின்ற துன்பங்களோ, இல்லை என்றால் மன அழுத்தங்களோ, இல்லை என்றால் வேதனைகளோ உண்மையிலேயே கொஞ்சம் குறைகிறது. எனவே உங்களுடைய பாசங்களால் எங்களை கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறீர்கள். இந்த பாச கதிர்கள், இந்த பாச அதிர்வுகளுக்காக நானும் என்னை போன்ற அருள் பணியாளர்களும் உங்களுக்கு என்னாலும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த அன்பிலை பயணிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய அந்த தலைப்பு படி உங்கள் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நான் நன்றி கடன் உள்ளவனாக இருக்கின்றேன். அருமையான ஒரு தலைப்பை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த வார்த்தைகளினுடைய பின்னணி என்பதையும் இன்றைய மறையுரையிலே நாம் சிந்தித்து, அவரே இப்படி செய்திருக்கிறாரே என்றால் நாம் ஏன் செய்யக்கூடாது? கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று. சில வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் இருந்து ஒரு ஆயர் ஐரோப்பா சென்றிருந்தார், ஜெர்மனி நாட்டிற்கும் சென்றிருந்தார். பல வருடங்கள், ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு முன்பாக என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஐரோப்பாவை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கு சில நல்ல கலாச்சாரங்கள் இருக்கின்றன. இந்திய நாட்டில் இல்லாத நல்ல கலாச்சாரங்கள் இருக்கின்றன. நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, ஏனென்றால் இந்த நாட்டிற்குள் மட்டும் இருக்கிறோம், எனவே இதுதான் நல்ல நாடு என்று. ஆனால் இதற்குள் சற்று வெளியே சென்று பார்த்தோம் என்றால் இங்கே உள்ள நல்ல தன்மைகள் இருக்கிறது, ஆனால் வெளியே உள்ள நல்ல தன்மைகளை நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆகா, அப்படி ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாம் இன்னும் எவ்வளவு முன்னேற வேண்டி இருக்கிறது நம்முடைய கலாச்சார சிந்தனை பாணிகளில். அங்கு ஒன்று, உணவு கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதிகமாக இறைச்சி சாப்பிடுவார்கள், அதுவும் குறிப்பாக பன்றி இறைச்சி அதிகமாக சாப்பிடுவார்கள். அடுத்து அவர்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டோம் என்றால் சந்திக்கின்ற பொழுது, சாலையிலே சந்திக்கின்றார்கள், பார்த்திருக்க மாட்டார்கள், பேசியிருக்க மாட்டார்கள், ஒரு புன்முறுவல், யாராக இருந்தாலும் எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சாலையிலே சந்திக்கின்ற பொழுது, நடு தெருவிலே சந்திக்கின்ற பொழுது ஒரு புன்முறுவல், அந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு குட் மார்னிங், குட் ஈவினிங் இவைகளை சொல்வார்கள். அடுத்து என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதிகமாக அவர்கள் சொல்லக்கூடியது நன்றி, நன்றி, நன்றி. எப்பொழுதுமே நன்றி சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு நாட்டையும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த நன்றி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுடைய மொழியிலே. ஸோ இந்த ஆயர் அவர்கள் தன்னுடைய அந்த விசிட், ஒரு மாத அந்த சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்தார். அவரை பார்த்து கேட்டார்கள், ஐரோப்பா அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அழகாக சொன்னார், எங்கு சென்றாலும் பன்றியும் நன்றியும் குறைவின்றி கிடைத்தன என்று. எங்கு சென்றாலும் பன்றியும் நன்றியும் குறைவின்றி கிடைத்தன. ஒன்று உணவு, இன்னொன்று அவர்களுடைய அழகான அருமையான ஒரு கலாச்சாரம். அன்புக்குரியவர்களே, அந்த கலாச்சாரம் இன்றைக்கும் அந்த ஐரோப்பிய நாட்டிலே மிக மிக செழிப்பாக வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு இடையே உள்ள ஒரு நன்றியாக இருக்கலாம், வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு முறை பேருந்திலிருந்து வெளியே, இங்கே நம்முடைய மாவட்டத்தில் பேருந்து பயணம் செய்துவிட்டு பேருந்தில் இருந்து அந்த ஸ்டாப் வந்ததும் வெளியே வந்தேன். வெளியே வருகின்ற பொழுது அந்த டிரைவர் ஓட்டுநரிடம் சென்று நன்றி ஐயா என்று சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன், நன்றி ஐயா. உடனே அவர் கேட்டார், நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது இந்திய நாட்டிலே அவர் என்ன நினைக்கிறார் என்றால், ஒருவர் நன்றி சொல்கிறார் என்றால் அவர் ஏதாவது படித்திருக்க வேண்டும், ஏதாவது வித்தியாசமாக யோசித்திருக்க வேண்டும். இதே ஒரு இடத்துல ஒரு பயிற்சியில் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஏன் அவருக்கெல்லாம் நமக்கு நன்றி சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது, அவர் தான் சம்பளம் வாங்குறாருல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் சொன்னேன், சம்பளம் வாங்குறாரு, ஒருவேளை எங்காவது கொண்டு ஒரு குளத்தில் கொண்டு விட்டாருன்னா என்ன செய்வீங்க? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையை ஆபத்தில் வைத்து கொண்டுதான் நமக்கு உதவி செய்கிறார்கள், பணி செய்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர்
பிறரிடமிருந்து உதவி பெற்றீர்கள். ஆனால் எத்தனை பேர் பிறருக்கு நன்றி என்று சொன்னீர்கள்? நன்றி என்பது இந்திய நாட்டிலும் தமிழகத்திலும் நம்முடைய கலாச்சார சிந்தனைக்குள் ஊறவில்லை, பாயவில்லை. நம்முடைய கலாச்சாரம் அதற்குள் போகவில்லை. அன்பார்ந்தவர்களே, என்ன நினைக்கிறோம் என்றால், ஏன் நான் நன்றி சொல்ல வேண்டும்? எதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும்? கண்டிப்பாக எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்? இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலிருந்து, வாழ்க்கையிலிருந்தும் எடுத்துக்கொள்வோம். இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு எந்த ஒரு சூழலிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அந்த இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை தான் பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை எடுத்துக்கொண்டு பாவித்துக் கொண்டு இந்த வார்த்தை இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் உள்ள வார்த்தை எடுத்து சொன்னார். முதலில் இஸ்ரேல் மக்கள் நன்றி சொன்னார்கள் என்றால் அதற்குடைய அடிப்படை காரணம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் தலைவர், எனவே அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுதான் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவதனுடைய முதல் அடிப்படை காரணம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் நாம் ஆண்டவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக எனக்கு நானே தலைவன் என்கின்ற கர்வம், ஆணவம், ஆண்டவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மக்களும் அந்த கடவுளுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துவார்கள். தங்களுடைய ஆணவத்தை, கர்வத்தை குறைத்து, தங்களுடைய ஆளுமையை குறைத்து கடவுளுடைய ஆளுமையை மிகைப்படுத்துவார்கள், அதிகப்படுத்துவார்கள். அதனை தங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ஆளுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். வீட்டுக்கு சென்றீர்கள் என்றால் திருப்பாடல் 137, திருப்பாடல் 137 ஒரு சின்ன திருப்பாடல் தான், வாசித்து பாருங்கள். அதாவது இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். கிமு 587 நாடு கடத்தப்பட்டார்கள். எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது, நாடு கடத்தப்பட்டார்கள். அப்பொழுது அந்த நாடு கடத்தப்பட்ட நாட்டிலே பாபிலோன் என்று சொல்லுவார்கள், இன்றைய ஈரான், ஈராக், அங்குதான் அந்த யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த நதிகளுடைய கரையோரத்திலே மரச்செடி கொடிகள் வளர்ந்திருக்கின்றன. இங்கிருந்து கொண்டு போன அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசைக்கருவிகளை எல்லாம் அந்த இடத்திலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள், அந்த மரங்களிலே தொங்க விட்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதற்காக என்றால் நாடு கடத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த இசைக்கருவிகளை அந்நிய ஒரு நாட்டிலே அந்த மரக்கிளைகளிலே தொங்க விட்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ, வாய்ப்பு கிடைக்கின்றதோ, அந்த சூழ்நிலையிலும் அந்த இசைக்கருவிகளை மீட்டினார்கள். எதற்காக? கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அந்த கடவுளை மறவாத ஒரு செயலுக்காக. அப்பொழுது அந்த பாபிலோனிய நாட்டினர் வந்து கேட்கிறார்கள், உங்கள் நாட்டிலே நீங்கள் பாடுவீர்களாமே, திருப்பாடல்கள் இசையில் நீங்கள் சிறந்தவர்களாமே, எங்களுக்காக அந்த பாடலை பாடி காட்டுங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அதுதான் அந்த திருப்பாடல் 137. எப்படி எங்கள் நாட்டில் பாடி அந்த ஆண்டவருக்குரிய பாடலை அந்நிய நாட்டில் நாங்கள் எப்படி பாடுவோம்? பாட மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த பாடினார்களா, பாட மாட்டார்களா? அந்த பட்டிமன்றத்திற்கு நான் சொல்லவில்லை. இவ்வளவு தூரம் நாடு கடத்தப்பட்ட பிறகும் அவர்கள் மறக்காமல் கொண்டு வந்தது, அவர்களுடைய இசைக்கருவிகளை மறக்காமல் கையோடு கொண்டு வந்தது, ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டும் என்கின்ற அந்த பாடல் வரிகளை எல்லாம் சுமந்து வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி அவர்கள் சுமந்து வந்த அந்த வரிகளிலே தான் ஒரு வரி இருக்கிறது 137. ஆண்டவரே, நாங்கள் துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம், இவர்கள் எங்களை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள், நீரும் இவர்கள் எங்களை கஷ்டப்படுத்தியது போன்று நீரும் இவர்களை கஷ்டப்படுத்தும் என்று அதையும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாது என்று. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அந்த ஒரு சூழ்நிலையிலே இன்னொரு நாட்டிலே அவர்கள் வந்த பொழுது எதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்கின்ற அந்த கலாச்சாரத்தை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் இஸ்ரேல் மக்களுடைய மிகச்சிறந்த கலாச்சாரமாக தாங்கி நிற்கக்கூடியது இந்த விவிலியம். அன்பார்ந்தவர்கள், எனவேதான் ஆண்டவர் நீர் நல்லவர், என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றென்றும் உள்ளது உமது இரக்கம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் அதை சொல்லுவார்கள். திருப்பாடல்களுடைய மொத்த எண்ணிக்கை 150 திருப்பாடல்கள் மொத்த எண்ணிக்கை. அந்த 150 திருப்பாடல்களிலே புகழ்பாக்கள், நன்றி பாக்கள் 90,
90 திருப்பாக்கள் புகழ்பாக்கள் நன்றி பாக்களாக இருக்கின்றன. ஏன் அவர்கள் கஷ்டப்படவில்லையா? நான் இப்பொழுது ஒரு நிகழ்ச்சி சொன்னேன் அல்லவா, அது அவர்கள் பட்ட வேதனை கஷ்டங்கள். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் என்றால், அந்நிய நாட்டு படையினர் கிமு 587 எருசலேம் ஆலயத்தை எல்லாம் தவிடுபொடி ஆக்கும் பொழுது அவர்கள் படுத்திய சித்திரவதை ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுகிறேன். என்ன செய்தார்கள் என்றால், அந்த பகைவர்கள் இஸ்ராயல் நாட்டிலே அவர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். எனவே என்ன செய்கிறார்கள் என்றால், கர்ப்பிணி பெண்களை தேடி கண்டுபிடித்து, கர்ப்பிணி பெண்களை தேடி, இது ஒரு காலத்தில் நடந்தது, அதைத்தான் நான் சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை கொன்றது மட்டுமல்ல, அவர்கள் வயிற்றில் இருந்த அந்த கருவை பாறையால் செய்யப்பட்ட கத்திகளால் எடுத்து கீறி, இதெல்லாம் அந்த சிசுவை பாறையில் அடித்து முடித்தார்கள். இவளெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது. ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்றால், எவ்வளவு நடந்திருந்தாலும் அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய திருப்பாடல்களிலே 150 திருப்பாடல்கள் இருந்ததென்றால் 90 திருப்பாடல்கள் எதற்காக இருக்கிறது என்றால், கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் கடவுளை புகழ்ந்து பாடவும் இருக்கிறது. புனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நமக்கு ஏராளமான புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து சொல்லுவது என்னவென்றால், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், புகழ். த பெஸ்ட் பிரேயர். நாமெல்லாம் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவதற்காக ஆலயங்களுக்கு வருகின்றோம். ஜெபம் பண்ண வருகின்ற பொழுது ஒரு பெரிய லிஸ்டோடு வருகிறோம், மிகப்பெரிய ஒரு லிஸ்டோடு வருகிறோம். அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். எனவே தான் ஒரு கவிஞன் அழகாக சொல்லுகிறான், அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் என்று. ஒரு கவிஞன், அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், ஆலயங்களுக்கோ இல்லை என்றால் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெளியிலும் ஒரு சில பேர் வெளியோரத்தில் இருந்து காசு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உள்ளேயும் ஒரு சில பேர் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், அருமையான ஒரு வரிகள் எப்படி என்றால், பணக்காரர்கள் ஆலயத்திற்கு உள்ளே வழிபாட்டு தலத்திற்கு உள்ளே பிச்சை எடுக்கிறார்கள், ஏழைகள் வழிபாட்டு தலத்திற்கு வெளியிலே பிச்சை எடுக்கிறார்கள். இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கிறது. ஆனால் என் அன்பார்ந்த மக்களே, நம்முடைய ஜபங்கள் எல்லாம் மாற்றி சிந்தியுங்கள், மாற்றி யோசியுங்கள், புதிய கலாச்சாரத்தை கொண்டு வாருங்கள். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் இரண்டாவதாக கருத்தாக நான் சொல்லக்கூடியது புனித பவுலடியார். பொதுவாகவே அவரை எனக்கு நன்றாக பிடிக்கும், அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை வரலாறு. இதற்காக இரண்டாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது, அப்படிப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் மனம் தளர்ந்து போக மாட்டார்கள். இது வாழ்க்கை அனுபவம், என்னுடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கிறது, உங்களிலே பலருடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அப்படிப்பட்ட அந்த மக்கள், அந்த குழுவினர், அவர்கள் ஒரு காலமும் மனம் தளர்ந்து போக மாட்டார்கள், முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ரிதம், அந்த அசைவே வேறு லெவல்ல இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சின்ன சின்ன இந்த அதை கேட்க வேண்டும், இதை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை தாண்டி வேறு லெவல்ல அவர்கள் இருக்கிறார்கள். எங்கேயோ சென்று விட்டார்கள். அவர்கள் எல்லாம் காற்றிலே அசைய மாட்டார்கள், சுனாமி வந்தாலும் அசைய மாட்டார்கள், வெயிலில் காய மாட்டார்கள், மழையில் நனைய மாட்டார்கள். அவர்களெல்லாம் திடமான நம்பிக்கை, அதாவது திடமான விசுவாசம் கொண்டவர்கள். பவுலடியாரை போன்று துன்பப்பட்டது யார்? திருத்தூதர் பவுல் 2வது கொரிந்தியருக்கு எழுதியது 11வது அதிகாரம். நம்ம எல்லாரும் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால், உங்களுடைய மறைக்கல்வி குழந்தைகளுக்கு நீங்கள் இதனை மனப்பாடமாக கொடுக்க வேண்டும் என்று அவருடைய பாடுகள், அந்த பாடுகளை பற்றி பேசுகின்ற பொழுது அப்படியே ஒரு வாய்ப்பாடு போன்று சொல்லிக் கொண்டு இருப்பார். காட்டிலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், கப்பல்களும் இடர்கள், போலி திருத்தூதர்கள், திருடர்கள், 5 முறை 1 குறைய 40 கசையடிப்பட்டேன், அப்படி இப்படின்னு அப்படி பொழிந்து தள்ளிக்கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட இந்த பவுலடியார் தான் என்ன சொல்கிறார் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படி சாத்தியமாகிறது? இவரால் சாத்தியமாகும். இந்த பீடத்திலிருந்து, இந்த விவிலியத்திலிருந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் சாத்தியம் இல்லை என்றால் சொல்லப்பட முடியாது. அன்பார்ந்தவர்களே, உங்களால் செய்யப்பட முடியாது, என்னால் செய்யப்பட முடியாது என்றால் இதனை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டோம்.
நம்மால் செய்யப்பட முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதனை நாம் சொல்லுகின்றோம். இன்னொரு இடத்திலே பவுலுடைய அதே 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், மிக மிக அருமையான ஒரு பகுதியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பகுதி என்றால், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் என்ன சொல்கிறார்? இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. அதாவது எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் நாங்கள் தாக்கு பிடிக்கிறோம் என்றால் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது எங்களுக்கு புரிகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும், இதுதான் முக்கியமானது, எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வை எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் பணி செய்கின்றோம், வாழ்கின்றோம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, பவுலடியாரை போன்று துன்பப்பட்டது ஒரு வாய்ப்பாடாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழக்கவில்லை என்றால், அந்த நம்பிக்கை இழக்கவில்லை என்பதை இன்றைக்கு நான் இப்பொழுது வாசித்து காட்டினேன் அல்லவா? மனம் உடைந்து, அதாவது இன்னல் உற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, கீழே விழுந்தாலும் மடிந்து போவதில்லை. எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு கலாச்சாரம் வந்து விட்டது என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இது வாழ்க்கை அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம், அதாவது நம்பிக்கை, உலக அளவிலேயே மிக பலகீனமான விசுவாச நம்பிக்கை எங்கு இருக்கிறது என்றால் இந்திய நாட்டில் இருக்கிறது. உலக அளவிலேயே மிக பலகீனமான விசுவாச நம்பிக்கை. உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்றால் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதுவாக இருக்கு, இதுவாக இருக்கும். அன்னைக்கு அவள் அப்படிதான் பார்த்துட்டு போகும் பொழுதே எனக்கு தெரியும் ஏதாவது ஒன்று செய்வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த நேரம் பார்த்து ஏதாவது அந்த பெரிய பூசணிக்காய் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல ஏரியாவில் வந்துட்டுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறேன் என்றால், உலக அளவிலேயே நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள், கோயிலுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் நம்மிடம் விசுவாசம் அதிகமாக இருக்கிறது என்று. நான் நம்ப மாட்டேன். கோயிலுக்கு வருவதால் நம்முடைய விசுவாசம் அதிகமாக இருந்தது அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் தாக்கு பிடிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திராணி எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அவனிடம் விசுவாசம் சக்தியாக இருக்கிறது, ஆறுதலாக. நான் இப்பொழுது வாசித்து காட்டினேன் அல்லவா? வீழ்ந்தாலும் நாங்கள் உடைந்து போவது இல்லை, அழிந்தாலும், அதாவது மண்ணுலகில் அழிந்தாலும் மனக்குழப்பம் அடைவதில்லை. இதுதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. இந்த எல்லாம் நம்முடைய நாட்டிலே அதிகமான கொண்டாட்டங்கள் இருக்கிறது. எனவே நம்மிடம் விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. நான் நம்ப மாட்டேன், இல்லை, அது அல்ல உண்மையான நம்பிக்கை. விசுவாசம் என்னவென்றால், வாழ்க்கையில் வரக்கூடிய சாதாரண துன்பமான சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறோம், கடத்தி கொண்டு போகிறோம், அதில் தான் உண்மையான நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதே தவிர நம்முடைய சமய கொண்டாட்டங்களிலும் நம்முடைய கொட்டு மேளங்களிலும் வெளிப்படுத்துவதால் நாம் சிறந்த வலுவான விசுவாசிகள் என்பது அல்ல. அவைகள் வெளிப்பாடுகள் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சிறந்த ஒரு வலுவான நம்பிக்கை விசுவாசம் என்பது வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தாக்கு பிடித்து நிற்பது. அன்பார்ந்தவர்களே, இந்திய நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லை. காரணம் என்னவென்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கலாச்சாரம், பழக்க வழக்கம் நம்மிடம் இல்லை. நல்லது நடந்தால் நன்றி சொல்லுகின்றோம், நல்லது நடக்கவில்லை என்றால் சோர்ந்து போகின்றோம். இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். நல்லது நடக்காத பொழுதும், ஏன் பவுலடியார், நம்முடைய பாதுகாவலில் ஒருவர் பவுலடியார், கீழே விழுந்தாலும் மடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதுவல்லவா நமக்கு முழுமையான ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தினுடைய முழுமையான மாதிரி. எனவே எத்தகைய சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே எல்லா தாக்குதல்களையும் சமாளித்து கொண்டு மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் நடந்து போவார்கள், கடந்து போவார்கள்.
கடைசியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த நம்பிக்கை உள்ள மனிதர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கை, நம்பிக்கையுள்ள மனிதர்கள், அதாவது நன்றி சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையை எப்பொழுதுமே நேர்மறையாக பார்ப்பார்கள். எதிர்மறையாக பார்க்க முடியாது, எதிர்மறையாக பார்க்க அவர்களால் முடியாது, நேர்மறையாக பார்ப்பார்கள். நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். அதுதான் அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நேர்மறை பார்வை கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையிலே எதிர்மறையாக அவர்கள் சிந்திக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் நேர்மறை பார்வையை கொண்டிருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் வாய்ப்புகளாக பார்ப்பீர்கள். நேர்மறை பார்வைகள் கொண்டவர்களாக இருந்தால் வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் வாய்ப்புகளாக பார்ப்பீர்கள். எதிர்மறை பார்வை கொண்டவர்களாக இருந்தால் வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் தவறுகளாக பார்ப்பீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு காலம் மறக்கக்கூடாது. நேர்மறை பார்வைகள் கொண்டவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் வாய்ப்புகளாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்படி பார்ப்பீர்கள். எதிர்மறை பார்வை கொண்டவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே ஃபால்ட், தவறுகளாகவே பார்ப்பீர்கள். என் அன்பார்ந்த மக்களே, இன்றைக்கு இந்திய நாட்டிலே அதிகமாக நாகரிகம் வளர்ந்தாலும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது எதிர்மறை பார்வை, எதிர்மறை போக்கு, எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவிட்டி, டோட்டல் நெகட்டிவிட்டி. எதிலும் குற்றம் காண்பது, எதிலும் குறை காண்பது. அதனை நாமெல்லாம் ஒரு ஃபேஷன் போல, ஒரு நாகரிகம் போல, ஏதோ குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மனிதன்தான் பேச தெரிந்தவன் என்று ஆகிவிட்டது இன்றைய காலகட்டத்தில். இல்லை, தவறான பார்வை, அது ஒரு மனநோய். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எதிலும் குற்றம் காண்பதும் எதிலும் குறைகள் கண்டுபிடிப்பதும் அது ஒரு மனநோய். அந்த மனநோயிலிருந்து நாம் கண்டிப்பாக விடுபட்டேயாக வேண்டும், விடுதலை அடைந்தே ஆக வேண்டும். எனவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கும் பிறருக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக நேர்மறை பார்வை கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு தேவை, உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், எதிலுமே நேர்மறை பார்வை. இன்றைக்கு உலக அளவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கம்ப்யூட்டர் படித்தவர்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கிறது, சரிதான். அடுத்த சம்பளம் யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? உலக அளவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் மனநோய் மருத்துவர்களுக்கு தான் அதிகமான சம்பளம் கிடைக்கிறது. மனநோய் மருத்துவம், நாகர்கோயிலில் ஒரு காலகட்டத்தில் மனநோய் மருத்துவம், அந்த மருத்துவமனை என்பது கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லாருமே சுமார் 30-40 வருடங்களுக்கு முன்பாக நன்றாக வாழ்ந்தோம், மனதளவிலும் உடல் அளவிலும் நன்றாக வாழ்ந்தோம். இன்றைக்கு நாகர்கோயில், நான் நம்முடைய மாவட்டத்தை பற்றி சொல்கிறேன், எல்லா இடத்திலும் அதிகமான இடங்களிலே அந்த மனநோய் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் உளவியல் வல்லுநர்களுடைய கூற்றுப்படி மக்கள் மத்தியிலே நெகட்டிவிட்டி, எதிர்மறை தன்மை, எதிர்மறை பார்வை எல்லா இடத்திலும், குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எக்கச்சக்கமாக வளர்ந்து விட்டது. எனவே இனி என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுக்கு ஒரு யூடர்ன், ஒரு திருப்பி வருகின்ற ஒரு கலாச்சாரம் இல்லை என்றால் இன்னும் அதிகமாக மனநோய் மருத்துவமனைகள் கூடிக்கொண்டிருக்குமே தவிர குறையாத. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைக்கலாம் எல்லா சூழலிலும் நன்றி சொல்வது என்பது அது சாத்தியக்கூறா? இந்த ஃபாதர் பேசுகிறாரு, இவரால் நன்றி சொல்ல முடியுமா? என்னால் முடியாது. ஆனால் இவ்வளவு தூரம் நான் வாழ்ந்து 20% தான் நான் அதிலே முன்னேறி இருக்கிறேன். நான் எதற்காக உங்களிடம் பொய் சொல்ல நான் விரும்பவில்லை. 20% தான் நான் முன்னேறி இருக்கிறேன். ஆனால் ஐ ஆம் ஆன் த வே. நான் அந்த வழியிலே தொடங்கி விட்டேன். நீங்களும் அந்த வழியில் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றேனே தவிர நான் 100% இலக்கை அடைந்து விட்டேன் என்பதற்காக சொல்லவில்லை. ஆனால் அந்த வழியில் நீங்கள் தொடங்கி விட்டீர்கள் என்றால் நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு இருப்பதை விட நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைக்கு பவுலடியாரை, இந்த வார்த்தைகளை, இந்த கடிதங்களை, பவுலடியாருடைய கடிதங்களை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். 2000 வருடங்களுக்கு பிறகு நான் இன்றைக்கு வாசிக்கிறேன் என்றால் எதற்காக? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக உங்களிடம் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே என் அன்பார்ந்த மக்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் அவர் நல்லவர்,
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கடவுளை தங்களுடைய தலைவராகவும் மனிதர்களை சகோதர சகோதரிகளாகவும் கொண்டிருப்பார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையின் எத்தகைய துன்பங்களையும் தாண்டி போவார்கள், தாங்கி போவார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் வாய்ப்புகளாக பார்ப்பார்கள், தவறுகளாக பார்க்க மாட்டார்கள். இவைகளுக்கெல்லாம் முன்னோடியான நம்முடைய பாதுகாவலில் ஒருவரான புனித பவுலடியார் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து கொண்டு நாமும் செல்வோம். ஆமேன்.